இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்தில் நீங்கள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாகவும் குடும்பத்தோடு நீண்ட ஆயுளோட மகிழ்ச்சியாக வாழணும்னு உங்களை எல்லாரையும் மனதார நான் வாழ்த்துறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து மகளிருக்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு இல்லையா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன்னும் போது உண்மையாகவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பொதுவாகவே என்ன சொல்கிறதுன்னா, ஒரு குடும்பத்தை நல்லா நடத்தக்கூடிய பெண்மணி யாருன்னா பெண்மணி தான். ஏன் உஷா கரெக்டா? பெண்மணி தான் நடத்துவாங்க. அந்த பெண்மணி இல்லாத குடும்பத்தில் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்காது. நான் சொல்றது புரியுதா? அந்த குடும்பம் குடும்பமாக இருக்காது. அதனால் என்ன அர்த்தம்? பெண்மணி இல்லாத ஒரு குடும்பம் வீடு இல்லை, வீடு இல்லை இல்லையா? குழந்தைகளை வளர்க்கறதுலேருந்து, புருஷனுக்கு என்ன வேணும்னு செய்யறதுலேருந்து, அவர் போயிட்டு எத்தனை மணிக்கு வருவார், பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவாங்க, இதெல்லாம் பார்த்து அதனுடைய ஒரு கடமை உணர்ச்சியோடு செய்யக்கூடியவங்க தான் பெண்மணிகள். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இல்லையா? அதுக்கு தான் நம்ம சொன்னோம், பெண்மணி தான் முதலமைச்சராக வரணும்னு நம்ம அன்றைக்கி சொன்னோம். ஞாபகம் உங்களுக்கு? உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு பழக்கம் தான். உங்களுக்கு அஞ்சாறுப்பேட்டியில் புருஷனுக்கு தெரியாமல் எடுத்து வைப்பீங்க, குழந்தை ஏதாவது கேட்டுனா எடுத்து கொடுப்பீங்க, புருஷனுக்கே இல்லைன்னும் போது கூட எடுத்து கொடுப்பீங்க. அந்த எண்ணம் யாருக்கு வரும்னா பெண்மணிக்கு தான் வரும். ஆனால் தான் பெண் முதலமைச்சர் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஆண் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? எல்லாரும் கழுத்தில் இருக்கிறத கூட உருவிடுறாரு. இதுக்கு வந்து ஒரு மாற்றம் வரணும். இந்த மாற்றம் வரணும்னா நீங்கள் எல்லாம் ஒன்று சேரணும். நீங்கள் வந்து ஒரு தெளிவான முடிவோடு இருக்கணும். யாருக்காகவும் இல்லை, நான் திரும்பி சொல்கிறேன், யாருக்காகவும் இல்லை. எப்படி நீங்கள் ஒரு குடும்பத்தை, நீங்கள் ஒரு வீட்டை எப்படி நீங்கள் சுத்தப்படுத்தி நடத்துவீங்களோ, சுத்தமாக வச்சுருப்பீங்களோ, அழகாக வச்சுருப்பீங்களோ, அதே மாதிரி இந்த நாட்டையும் இந்த மாநிலத்தையும் நீங்கள் சுத்தமாக வச்சுருக்க முடியும். பெண்களால் தான் முடியும். இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க இல்லை? ஞாபகம் இருக்கா? இந்திரா காந்தி அந்த மாதிரி பட்டு 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 துவைக்க தான் சுடும். யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலையப்படாது. நல்லது நடக்கணும், கெட்டனா விடக்கூடாதுன்னு. நான் வந்து இந்திரா காந்திக்கு அனுதாபியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பெண்மணி நல்லா பண்ணாங்கன்ட்டு தான். அதே மாதிரி ஜெயலலிதா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் அம்மா அம்மான்னா உடனே எல்லாருக்கும் தெரியுது, அவங்க தான் ஜெயலலிதா வந்தாங்க. மேற்கு வங்கத்தை பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜின்னு ஒருத்தர் இருக்காங்க, தெரியுமா? தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட்டு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணிக்கினாங்க, மக்களுக்காக தியாகம் பண்ணிக்கினாங்க. இதே மாதிரி பாண்டிச்சேரியில் மக்களுக்காக தியாகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சக்தி நமக்கு வரணும். அந்த சக்தி எதுவாக இருக்குனாக்கா பெண்களாக தான் இருக்கும். பெண்கள் சக்தி தான் நல்லா இருக்க முடியும். புரியுதா? அதனால் நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு முன்னுரை கொடுக்கணுன்ட்டு தான் கொடுக்குறேன். இதை வந்து நம்ம இந்த கூட்டம் வந்து மகளிரணி கூட்டம் வந்து மகளிரணி தலைவி நம்ம இவங்க தான், பேர் வாசகின்னு பேர். போன கூட்டம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாசகி அவங்க தலைமையில் தான் வந்து இன்றைக்கி இந்த கூட்டமே நடக்குது. அவங்களுடைய வற்புறுத்தும் பேரில் தான் நம்ம இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் இது பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கோம். அவங்களுடைய சொந்த முயற்சியிலையும் சொந்த செலவுலையும் உங்களுக்கெல்லாம் காமராஜர் எப்படி வந்து பசங்களை படிக்கிறது என்ன பண்ணார்? மதிய உணவு போட்டு, ஏன்னா பசங்க வரமாட்டாங்க, அதனால் மதிய உணவு போட்டு தான் கூப்பிட்டு சரி சாப்பாடு போட்டு கொடுத்து படிப்பு சொல்லி கொடுத்தார். அதான் முக்கியம். அதே மாதிரி இவங்க என்ன சொன்னாங்கன்னா, மகளிர்களுக்கு ஏதாவது நான் கிஃப்ட் கொடுங்க என் கையால் அப்படின்னாங்க. அது உங்கள் இஷ்டமானு சொன்னேன். அதனால் அவங்க வந்து அவங்களுடைய சொந்த செலவில் கிஃப்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும், பல அறிவுரைகள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. சரியா? பெண்கள் வந்து வீட்டிற்கு கண்மணிகள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம தான் ஒரு முதுகெலும்புன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆண்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம இல்லைன்னா அவங்களால எதுவுமே செயல்படுறது ரொம்ப கஷ்டம். செயல்படுவாங்க, நம்ம வந்து முதுகெலும்பு மாதிரி இருந்தால் தான் அவங்க வந்து நல்லா செயல்பட முடியும். அது மாதிரி பெண்கள் வந்து வீட்டுக்கு மட்டும் இல்லை, நாட்டிற்கும் வந்து கண்கள்னு தான் சொல்லணும். அதாவது நான் வந்து இந்த மகளிர் தினத்தில் வந்து பேசுறதுக்கும் சரி, நான் ஒரு பெண்ணா பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா பெண்கள் வந்து எல்லாத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா தியாகத்துக்கு சொல்லலாம். அவங்கள எல்லா வகையிலையும் சரி, எல்லா பதவியிலையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொசிஷன்லேயும் இருப்பாங்க. அவங்க அம்மாவா இருப்பாங்க, அப்புறம் மனைவியா இருப்பாங்க,
அதுக்கப்புறம் மகளாவும் இருப்பாங்க. மனைவியா இருக்கையில நிறைய நம்ம வந்து ஒரு பொசிஷன், ஒவ்வொரு பொசிஷன்லயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கணவருக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி நிறைய பணிபுரிகிறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாயா இருப்போம், தோழியா இருப்போம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகோதரிகளா இருப்போம். எல்லா ஒரு பதவியிலயும் நம்ம தான் என்ன பண்றோம், நிக்கிறோம். நின்று நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இதா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மகளிர் தினம் வந்து எதுக்கு கொண்டாடுறாங்க, ஏன் கொண்டாடுறாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த இந்த காலத்துல வேலை செய்யறத விட அந்த காலத்துல பெண்கள் வந்து வேலை செய்யறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. பெண்கள் வந்து அப்ப வேலை செய்யல பாத்தீங்கன்னா அதிகப்படியான நேரங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க பெண்களை. அவங்க வீட்லயும் வேலை செஞ்சுட்டு வந்து இங்கேயும் வெளியே வந்து வேலை செய்யல அவங்களுக்கு அதிகப்படியான நேரங்கள் வந்து கொடுத்து கஷ்டப்படுத்தினோன்னா பெண்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எங்களுடைய வேலை நேரம் குறைக்க வேண்டும்ன்றதுக்காண்டி ஒரு போராட்டம் 1908 நடத்தினாங்க. 1908 எங்க நடத்தினாங்கன்னா நியூயார்க்ல நடத்தினாங்க. நியூயார்க்ல நடத்தையில அந்த போராட்டம் வந்து அவ்வளவா வெற்றி பெறவே இல்லை. ஆனாலும் அவங்க அந்த 1908 இருந்து தொடர்ந்து போராட்டம், பெண்கள் வந்து எங்களுக்கு வேலை நேர குறைப்பு வேணும், எங்களுக்கு ஓய்வு வேணும், எங்களுக்கு ஓய்வே இல்லைன்ட்டு தொடர்ந்து போராடிட்டே வந்தாங்க. 1917 வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால வந்து ஒரு ரொட்டிக்காண்டி பசி கூட அவங்களுடைய கஷ்டத்துல வேலை பார்த்தாங்க. அவங்களுக்குரிய அந்த வயிற்றுக்குரிய உணவு கூட அவங்க கொடுத்து வேலை வாங்கல. அந்த பசியும் பட்டினியும் அந்த ரொட்டிக்காண்டியும் அமைதிக்காண்டியும் 1917 ரஷ்யால போராடினாங்க. கடைசி அது வந்து ஒவ்வொரு 1908 இருந்து போராடி 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 கடைசியில ஐக்கிய நாட்டு சபை வந்து 1975 மார்ச் 8 பெண்களுக்கு அந்த ஓய்வு நேரத்தை குறைத்து அவங்களுடைய உரிமைய பெண்கள் நிலைநாட்டிய நாள் தான் மார்ச் 8. அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து மகளிர் தினமா நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். அதாவது சமத்துவம், அதாவது பாலின சமத்துவம், ஆண்களும் பெண்களும் சமம்ன்ற சமத்துவம் ஒண்ணு. பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி அவங்களுக்குரிய உரிமை தரப்பட்ட நாள் தான் மார்ச் 8. அதை தான் நம்ம மகளிர் தினமா கொண்டாடுறோம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாரும்? அதனால இது வந்து நமக்கு மிக முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா கொண்டாடுறோம். ஆனா அது 1908 இருந்து எல்லாரும் பெண்களுக்கு பசியும் பட்னியுமா இருந்து ரொம்ப அளவுக்கு அதிக நேரமா உழைச்சு நம்மளுக்கு வாங்கி தந்திருக்காங்க இந்த சுதந்திரத்தை. இன்னைக்கு நம்ம அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும், நல்ல விதமா பயன்படுத்தணும். நாங்க அவங்க எதுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அது வந்து நிறைவேறிடுச்சு. ஆனா நம்ம அதை வந்து தவறா பயன்படுத்தக்கூடாது. பெண்கள் வந்து ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. நம்ம வந்து அழிக்கலாம், எதை அழிக்கணும்னா கெட்டதை அழிக்கணும், நல்லத ஆக்கணும். அதுதான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அந்த இதுக்கு முன்னுதாரணமா நம்ம பெண்கள் திகழணும்னு சொல்லிட்டு நான் உங்க அனைவரையும் கேட்டுக்கிறேன். சுதந்திரன்றது வந்து ஆடை குறைப்போ கலாச்சார சீர்கேடோ கிடையாது. நாகரிகமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்ம வந்து நம்மளுடைய மனச்சாட்சி பிரகாரம் எது சரியோ அதை வந்து சுதந்திரமா செய்வதற்கு பேர் தான் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை எல்லாரும் நல்லபடியா பயன்படுத்திட்டு நீங்க உங்க வீட்டையும் நல்லா பார்த்துக்கோங்க, நாட்டையும் பார்த்துக்கோங்க. நம்ம ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழக கட்சியையும் நல்லா பார்த்துக்கோங்க. நாட்டு வளர்ச்சி, வீட்டு வளர்ச்சி, நாட்டு வளர்ச்சி, நம்மளுடைய ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழக கட்சியோட வளர்ச்சிக்கு நீங்க எல்லாம் சுதந்திரமா பறந்து சுதந்திரமா வளர்ச்சிக்கு கொண்டு வரணும்னு உங்க எல்லாரையும் அன்போடு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரு வந்து ரூபினி. நான் வந்து மகளிர் அணி துணை தலைவியா இருக்கேன்.
நம்மளுடைய கட்சி RLV MMK மக்கள் முன்னேற்ற கழகத்துல இவ்வளோ பெண்கள் இருக்காங்க. அண்ட் எல்லாரும் இன்னைக்கு வந்துட்டு உமன்ஸ் டே, அதாவது பெண்கள் தினம் வந்துட்டு சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு எல்லாரும் வந்திருக்காங்க. வந்திருக்கிறவங்க எல்லாரையுமே வருக வருக என்று வரவேற்கிறேன். பெண்கள் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், நிறைய பஞ்ச் டயலாக்ஸ் இருக்கு இல்லையா? பெண்கள் அப்படிங்கிறவங்க நாட்டின் கண்கள், வீட்டுல வந்துட்டு பண்றதுங்கிறது கிடையாது, நாட்டையும் ஆள பிறந்தவர்கள் பெண்கள், எல்லாம் ஓகே தான். ஒரு பெண்ணை வந்துட்டு சொல்லும் பொழுது எதோட ஒப்பிட்டு சொல்றாங்க? பூவோட ஒப்பிட்டு சொல்றாங்க. வேற பூமியோட ஒப்பிட்டு சொல்றாங்க. வேற மலர், பூ, ஒரு மென்மையான ஒரு பொருளா வந்துட்டு ஒப்பிட்டு சொல்றாங்க. முக்கால்வாசி அப்படிதான் சொல்றாங்க. கரெக்டுங்களா? அப்படியா? நம்மளாம் அவ்வளவு மென்மையான மக்களா? மென்மையான பூக்களா? மென்மையா இருந்தா என்ன ஆகும்? பூங்கிறது கிடையாது, நாம் எல்லாரும் புயலானவர்கள். கரெக்டுங்களா? நான் எங்க போனாலும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவேன், அதுவும் எஸ்பெஷலி இந்த பெண்கள் அப்படின்னு வந்துன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் பெண் அப்படிங்கிறவ ஒரு கல்லு. இந்த கல்லு ஏன் அப்படின்னா, தன்னை அவ்வளோ பேர் தாக்குவாங்க, வார்த்தைகளை தாக்குவாங்க, நீ எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க, டிமோட்டிவேஷன் பண்ணுவாங்க, உன்னால முடியாது, நீ வீட்டுக்குள்ளோரே அடங்கிரு அப்படின்னு சொல்லுவாங்க, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிற்பமா வெளில வருவாங்க. கரெக்டுங்களா? நம்மளுடைய RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பெண்களும் ஒவ்வொருத்தரும் அந்த அழகான சிற்பங்கள். சரிங்களா? சோ நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளை நாமளே கொண்டாடணும் அப்படிங்கறத நான் வந்து இந்த மகளிர் தினத்தப்போ நான் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்களை நீங்க செலிப்ரேட் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்க கொண்டாடிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு தியாகங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு வேலைகள் நீங்க பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு வந்து விரக்தியா இருக்கும் பொழுதும் கூட எப்படி சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு நீங்க தான் யோசிச்சு செஞ்சிருக்கீங்க, வீட்லயும் சரி வெளியிலயும் சரி. அதனால ஒவ்வொரு பெண்ணும் சிறப்பானவள். அதுவும் நம்மளோட RLV MMK இருக்கிறவங்க ஒவ்வொரு பெண்ணும் மிக 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 சிறப்பானவள். சரியா? உங்களை நீங்க நல்லா கொண்டாடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லா இடத்துலையுமே வந்து மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருப்பாங்க, ஸ்கூல்ல எல்லா இடத்துலையுமே கொண்டாடிட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல கொண்டாடுறதுன்றது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்ம பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் தலைவர் வந்து ஒரு பெண் முதலமைச்சரா வரணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஸோ அந்த இது நம்ம சார் தான் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ நம்ம கொண்டாடுற மகளிர் தினம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தது. எல்லா இடத்துலையுமே நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய போஸ்டிங்கில் இருக்காங்க, யாருமே அதை அறிவிக்கல. ஆனால் நம்ம சார் வந்து, நம்ம தலைவர் வந்து சாதாரணமாக இருந்தாலும் உங்களாலையும் ஒரு முதலமைச்சராகி நம்ம பாண்டிச்சேரியை நிர்வாகம் பண்ண முடியும்ன்ட்டு எல்லாருக்குமே அந்த தைரியத்தை கொடுத்தவர். அப்போ நம்மளோட மகளிர் தினம் வந்து ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி நம்ம மேடம் மகளிர் அணி தலைவி, எங்கள் தலைவி, அவங்க வந்து எப்படின்னா கியூட். மொத்தமாக சொல்லணும்னா அவ்வளோதான். அவங்க என்ன நடந்தாலும் அவங்களோட வேலையை அவங்க என்ன செய்யணும் அப்படின்றத அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே ஏனோ தானோ இன்னைக்கு போனோம் மீட்டிங்க்கு, இன்னைக்கு நம்ம முடிக்கணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்காது. நாளை காலையில் இதை நம்ம பண்ணணும்னா அவங்க இன்றைக்கே எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி அந்த மாதிரி ஏனோ தானோன்னு இல்லாத ஒரு நல்ல தலைவி நம்மளுக்கு கிடச்சிருக்கிறப்போ எல்லாரையுமே நல்லா வழி நடத்தி எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து எப்படின்னா அழகுன்றதோட அழகு ஒரு பக்கம், இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு வேலை செய்யணும். ஒரு 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 லாஸ்ட் மீட்டிங் அப்போ அவங்களுக்கு அடிபட்டுச்சு, இருந்தாலுமே அதை பொருட்படுத்தாம அடுத்தடுத்த கட்டத்தை எல்லாரையுமே அன்னைக்கு என்ன பண்ணணுமோ, மற்றவங்களா இருந்தால் என்னால் முடியல, எனக்கு ஒரு 4 நாள் ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னுடுவாங்க. இவங்க அப்படி கிடையாது, வலி இருந்தாலும் அன்னைக்கு நான் பண்ண வேண்டியதை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அவ்வளோ சிறப்பான ஒரு தலைவி அவங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே இதுவாக இருக்காங்க. நீங்களும் எல்லாரும் ஒத்துழைச்சாங்கன்னா சார் சொன்ன மாதிரி நம்மள ஒரு பெண் முதலமைச்சரை சார் உருவாக்க முடியும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு. RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் வெங்கட்ராமன் அவர்களுக்கும், வேகமாக வர வாய்ஸ் அவ்வளோதான் எனக்கு, மாநில நிர்வாகி அவர்களுக்கும் சகோதர சகோதரி அளவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இன்று நாம் கொண்டாடும் நாள் சாதாரண நாள் அல்ல, இது மகளிர் பெருமையை போற்றக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுகிறது. உலக மகளிர் தினம்
நீங்கள் பெண்கள் அப்படின்னா ஒரு தாய், ஒரு சகோதரி, ஒரு மகள், ஒரு மனைவி இப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பெண் என்பவர் ஒரு தலைவியாக, ஒரு மருத்துவராக, ஒரு ஆசிரியராக, ஒரு அரசியல்வாதியாக கண்டிப்பாக மாறணுன்றது தான் எங்களுடைய ஆசை. எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, நம்ம நாட்டில் முதல் பெண் பிரதமர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க. அவங்க தனித்து ஒரு நாட்டையே வழி நடத்தினாங்க. சாதாரண விஷயம் கிடையாது அது. அதேமாரி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், அவங்க பெண்களின் சக்தி என்னன்னு சொல்லிட்டு உலகுக்கே திருப்பி பார்க்க வச்சவங்க அவங்க முக்கியமான ஒரு ஆள். அதனால நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க பெண்களுடைய. ஆனாலும் இருந்தாலும் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, பெண்களுக்கு இன்னும் சம உரிமை இன்னும் கிடைக்கலன்றத இன்னும் அவங்க அழுத்தமாக போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் நமக்கு அதை தொடக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கல்வி, ரெண்டாவது உரிமை, மூணாவது அவங்களுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கான ஒரு இடத்தை நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நாட்டில் சமுதாயத்தில் அவங்க தலையெடுத்து நிற்க முடியும். மூணாவது என்னன்னா, நீங்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பெண்களுக்கு மரியாதை, பாதுகாப்பு எல்லாம் பற்றி எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெண்களுக்கு 365 நாளும் பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகம் அதுக்கான மரியாதையும் பண்பையும் செய்யுன்றது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக செய்வாருன்றதை நான் தலைவர்கிட்ட நான் கோரிக்கை வச்சுக்கிறேன். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு குடும்பம் ஒரு பெண் முன்னேறினா ஒரு குடும்பமே முன்னேறும். ஓகேங்களா? அதேமாரி ஒரு குடும்பம் முன்னேறினா ஒரு நாடே முன்னேறும். இது ஒரு தத்துவம். ஓகேங்களா? ஆனால் இதை நீங்கள் வாழ்ந்து காட்டின்னு இருக்கிறவங்க நம்ம பெண்கள் தான். அதனால என்னைக்குமோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பெண்கள் மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் என்னைக்குமே மாசடையாம தளர்ந்து போகாம எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கணும். இன்னொன்று என்ன, நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு அரசியலுக்கு வரணும். அதுதான் எங்களுடைய மெயினான ஒரு வேண்டுகோள். நம்ம ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பெரிய கொள்கை என்னன்னா, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய என்னோட வேண்டுகோள். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பெண் முதலமைச்சர் என்ற ஒரு விஷயத்தை எந்த கட்சிக்காரங்களும் கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் அண்ணன் வெங்கட்ராமன் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நிலையை கொண்டு வந்துருக்காது. கண்டிப்பாக அது வரும் சட்டமன்ற தேர்தலே அதுக்கான வழியை நம்ம பார்க்குறோம். அதனால பெண்களை மதிப்போம், பெண்களை உயர்த்துவோம், சமத்துவத்தை உருவாக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம் பெண்கள் சமுதாய தலைவர் அவர்களுக்கும், மகளிர் அணி தலைவர் அவர்களுக்கும், சுற்றுமுள்ள மற்ற தலைவர் அவர்களுக்கும், நம்மளுடைய பெண்கள் சமுதாய கூட்டத்தினர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எனக்கு சொந்த முயற்சியிலே தான் நான் அந்த நாள்லேருந்து வாழ்ந்துட்டேன். எனக்குன்னு யாரும் கிடையாது. அண்ணன், தம்பி, உற்றார் உறவினர் யாரும் கிடையாது. நான் ஒரு ஆள் வேலை செஞ்சு ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலேன்னு சொன்னாங்கல்ல, அதை நான் நிறைவேற்றிட்டேன். இன்னைக்கு 8 பேர பிள்ளைங்க வச்சுருக்கேன். என் புருஷன் தண்ணி சாப்பிட்றவர், வருமானம் கொடுக்க மாட்டார். 5 கல்யாணம் அவர் இருக்கும்போதே பண்ணிட்டேன். அவர் 12ல் இறந்தார். அதுக்கு பிறகு 8 பேர பிள்ளைங்க 22 வயசுலேருந்து 29 வயசு சொல்லி இருக்காங்க. ஒரு கொள்ளு பேத்திருக்காங்க. தனிச்சு நின்று இவ்வளவும் செஞ்சேன். யாருடைய தயவு இல்லாமல், யாருடைய வருமானமும் இல்லாமல், தாய் தோப்பம் கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, உற்றார் உறவினர் கிடையாது, யாருமே கிடையாது. எல்லாம் என்கிட்ட வாங்கினாங்க, எனக்கு யாரும் கொடுக்குறோம். ஆனால் சாமர்த்தியமாக என் பிள்ளைகள் எல்லாரும் நிறைவேற்றி இன்னைக்கு ஒரு 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 மரம், நான் ஒத்த மரம் இன்னைக்கு தோப்பாக்கி வச்சுருக்கேன். 8 பேர பிள்ளைங்க, கொள்ளு பேத்தி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்னமும் அந்த தைரியத்தை தான் வாழ்ந்துங்க. அதே மாதிரி இறப்புன்ற முறையில் 6 பேர் இறந்தார்கள். அதுக்கும் எல்லாம் நானே செஞ்சு அப்பாவுக்கும் ஆயாவுக்கும் நானே கொல்லி வச்சேன். எல்லாமும் நானே செஞ்சு இன்னைய வரையும் சிறப்பாக வாழ்ந்துன்னு வரேன். எந்த குறையும் இல்லாமல், எந்த இதுவும் இல்லாமல். அம்மா ஐயாவும் சொன்ன மாதிரி ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்றதுனால நான் ஒரு பெண்ணாக இருந்து இதெல்லாம் சாதிச்சேன் என்றது நான் மனமார்ந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நீங்களும் அதே போல் எல்லா படாத கஷ்டம் கிடையாது. அம்மா 3 வயசுல இறந்துட்டாங்க. மாத்தாந்தாய் கொடுமை, புருஷங்க வீட்டுக்கு போனது, மாமியார் மாமனார் கொடுமை,
புருஷன் கொடுமை. அதுக்கு பிறகு என் பேர பிள்ளைங்களை வச்சு இன்னைக்கு சுற்ற உறவினர் அதை விட கொடுமை. உறவினர் கொடுமை தான் அதிகமான கொடுமை. அதை விட இன்னைக்கு அந்த கொடுமையெல்லாம் தாங்கி இன்னைக்கு ஈஸ்வரன் புண்ணியத்திலையும் மக்களுடைய ஆசீர்வாத புண்ணியத்திலையும் இன்னைக்கு நான் ஒரு தோப்பா இருந்து வாழ்ந்து வரேன் என்று என் மனசார கொடுத்துக்கிறேன். அவங்க சொன்ன பழமொழிக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறேன் என்று மன்னிச்சுங்க. நான் ஏதாவது தவறா பேசினாலும் மன்னிச்சிடுங்க. அதாவது இன்னைக்கு வந்து இவ்வளோ பேரை இங்க பார்க்கும்போது எங்களுக்கு வந்து மகளிர் அணியில இவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வரல, சரிங்களா? இவ்வளோ பேரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே நாங்க இன்னைக்கு மகளிர் தினத்தை வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடுறோம் எங்க தலைவர் தலைவி தலைமையில, சரிங்களா? இப்போ வந்து எல்லாமே சொன்னாங்க. நார்மலா மகளிரை பத்தி பேசணும்னாலே ஏதாவது சொல்ற பெண்கள் வீட்டின் கண்கள் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு பெண்ணுமே அவங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்கும், சரிங்களா? எல்லா பெண்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. ஒரு பெண்ணுமே ஒரு குடும்பம் ஆகட்டும், அவங்களோட பிள்ளைங்கள் ஆகட்டும், அதே மாதிரி இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய பெண்கள் வந்து எல்லாமே ஃப்ளைட் ஓட்டுறாங்க, பெண்கள் புல்லட் ட்ரெயின் ஓட்டுறாங்க, பாத்தீங்களா? இப்ப எல்லா துறையிலயுமே வந்து பெண்கள் வந்துட்டாங்க. இன்னும் வந்து மென்மேலும், அதாவது இன்னும் வளர்ச்சி அடையாத பெண்களும் இன்னும் எல்லா துறையிலயும் அவங்க வரணும்ன்றது வந்து எங்க தலைவியோட ஆசை. தலைவி வந்து எப்படின்னா மகளிர் அணின்னு ஒரு சின்ன ஒரு 4 பேர் இது பண்ணி தான் எங்களுக்கு குழு ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க பார்க்கும்போது எங்களோட மகளிர் அணில நிறைய பேர் வந்துட்டாங்க, கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. நான் வந்து முன்னாடி மீட்டிங்ல சொன்ன மாதிரி தான், ஒரே ஒரு குச்சியா இருந்ததா அது உடைக்க முடியாது, ஆனா ஒரு கட்டு குச்சியா இருந்ததுன்னா அதை உடைக்க முடியாது இல்லையா? ஒரு குச்சியா இருந்தா ஈஸியா உடைச்சிருவாங்க. அதே மாதிரி மகளிர் அணி தலைவியோட குழுவுல நாம எல்லாருமே இருந்து அவங்களோட பின்பற்றி நம்ம வந்து மேலும் நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கணும், நம்மளோட முயற்சிகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க மூலமா நம்ம வந்து நிறைவேற்றிக்கணும். இப்போ ஒரு பெண்களுக்கும் ஒரு சாதாரண ஒரு திறமை இருக்கும். எல்லாருமே வந்து முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில் ஒத்துக்கொள், சரிங்களா? இந்த மகளிர் தினத்துல உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய்ப்பு கொடுங்க. இப்போ ஒருத்தவங்க பூக்கடை வச்சிருப்பாங்க நம்ம மகளிர் அணிலேயே, உங்களோட திறமைகள் என்னென்னன்றத தலைவி கிட்ட சொல்லுங்க, சரிங்களா? தலைவி கிட்ட பேசுங்க. அதே மாதிரி தலைவி வந்து சொல்ற ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, அவங்க போன் பண்ணா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க, எடுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க வந்து நமக்காக தான், இந்த அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, சரிங்களா? அவங்க வந்து நல்ல ஒரு தலைமை ஆசிரியரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கிறது எதனால? அண்ணனுக்காக. நம்ம மக்கள் முன்னேற்ற கழகம் ஆர்எல்வி அண்ணனு அவங்களுக்காக வந்து இதுல வந்திருக்காங்க, நமக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு இதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு அவங்கள பின்பற்றுங்க. அவங்க உங்களுக்கு போன் பண்றாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, இன்னைக்கு நீங்க வந்ததுனால உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சது இல்லையா? இப்ப இந்த மீட்டிங் நீங்க வரலன்னா என்ன, உங்களுக்கு அதை நீங்க அந்த வாய்ப்பை தவறு விட்டுருப்பீங்க. அப்போ மேடம் வந்து சொன்னாங்க, எவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க, இன்னைக்கு மகளிர் தினம் எதனால கொண்டாடுறாங்க அப்படின்னு. அதனால உங்களோட தனித்திறமைகள் எல்லாருமே வந்து மேடம் கிட்ட சொல்லுங்க. மேடம் நான் வந்து டெய்லரிங் பண்றேன், நான் வந்து பியூட்டிஷியன், அந்த மாதிரி அழகு கலை வச்சிருக்கேன், அந்த மாதிரி அவங்க கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க கிட்ட சொல்லுங்க. அப்பதான் நீங்க எதுவுமே சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? புரியுதுங்களா? இப்ப மகளிர் அணியில வந்து மேடம் வந்து இருக்காங்க, உங்களோட போன் நம்பர் எல்லாமே அவங்க கோமதி மேடம் கிட்ட கொடுத்துட்டு போங்க இன்னைக்கு, சரிங்களா? அண்ணன் கிட்டயும் சொல்லுங்க, மேடம் கிட்டயும் சொல்லுங்க. மகளிர் குழு தனியா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா, உமன்ஸ் விங்குன்னு. நான் வந்து உமன்ஸ் விங்கர் செயலாளர், சரிங்களா? மேடம் வந்து தலைவி, இவங்க துணை தலைவி, இவங்க வந்து பொதுச் செயலாளர், நான் வந்து செயலாளர், சரிங்களா? அமுதா. இங்க வந்து அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என் பேர் கவிதா. பாண்டிச்சேரிக்கு பெண் முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும். அது அதே மாதிரி சொன்ன மாதிரியே, அண்ணன் சொன்ன மாதிரியே நம்ம கூட்டத்துல யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பா வருவோம், அது வேணா நம்பிக்கை இருக்குது. இதே மாதிரியே நாங்க இப்ப அமுதா மேடம் சொன்ன மாதிரி உங்களுக்கு நாங்க எல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் நீங்களா என்ன நடக்குது, எல்லாரும் இங்க நம்பர் கொடுத்துக்கிறீங்க, எல்லாரும் இதுவும் பேர்லாம் இருக்கும், நீங்களா வாரத்துக்கு ஒரு தடவை யாராருக்கு நம்பர் இருக்குதோ என்ன நடக்குது, நாங்க வரணுமா என்னன்னு உங்களுக்குள்ள கேட்டீங்கன்னா நீங்க எங்களுக்கு எல்லாரும் இப்ப ஞாபகம் இருக்கு, இருந்தாலும் நீங்க எல்லாம் நம்ம மகளிருங்க, எங்க கூட்டத்து அணிக. அதனால வந்து எங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. ஏன்னா இவ்வளோ தொழில் பொறுமையா இருந்து எல்லாரையும் பேசுறது எல்லாமே கேட்குறீங்க. ஒரு சில பேர்லாம் வந்து இவங்க என்ன பேசுறது கேட்காம, ஏன்னா உங்களோட நன்மைக்கு தான் நாங்கள் எல்லாரும் இது பண்ணுறோம். மேடமுக்குலாம் வந்து தினமும் வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவாங்க, தினம் பேச நினைப்பாங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான் நினைக்கிறாங்க. நிறைய பேர் நல்லது செஞ்சுன்னு இருக்கிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய பேர் செய்கிறாங்க. நீங்களாம் என்னென்ன இது பண்ணுறீங்களோ அதெல்லாம் சொன்னீங்களா, உங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அவங்களால முடிஞ்சு செய்வாங்க. கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பாங்க, எனக்கு இதான் தெரியும்.
நான் கொடுக்குறேன். வணக்கம். ரொம்ப நன்றிம்மா. எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்கிறத விட தாய் தின வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் அம்மா இப்போ இல்லை. இப்போ மகளிர் தினம் கொண்டாடும் போது எனக்கு அப்படியே மனசு வேதனையாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துருப்பாங்க, பொறுத்திருப்பாங்க. இப்போ மேடம் சொன்னாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து மகளிர் தினம் கொண்டாடுறான்னு. ஆனால் அது தவறானது. நம்ம தினம் தினம் வீட்டில் கொண்டாடுறோம். மகளிர் இல்லைன்னா ஒன்றுமே ஒரு அணுகுட ஐயா சொன்ன மாரி மகளிர் இல்லைன்னா உலகமே கிடையாது. அதேமாரி தான் அந்த மகளிரை பூமியாக நம்ம வந்து பாவிக்கிறோம். அதே போல் வந்து மென்மையாக படைச்சிருக்குது கடவுள். எதுக்குன்னா சிவபெருமானு பாதி வந்து ஆணும் பாதி பேரும் பெண்ணும் தான் கடவுளே நம்மகிட்ட காமிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து எல்லா துறையிலையும் வந்து ஐயா சொன்னது போல புதுச்சேரி மாநிலத்தில் இது வரைக்கும் யாரும் முதலமைச்சராக பெண்கள் இல்லை. பெண்களுக்கு நல்ல ஒரு திறமை கொடுத்துருக்காங்க கடவுள். அதுவா எங்களுக்கெல்லாம் ஆறு அறிவுனா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அறிவை கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து மிகப்பெரிய நான் ஒரு நேரத்தில் நான் பஸ் நிலையத்தில் நின்றுப்பேன், சாயங்கால நேரத்தில் நிற்பேன். எத்தனை பெண்கள் வந்து வேலையை விட்டு அவசர அவசரமாக அந்த பஸ்ஸை பிடிச்சி 9 மணி 8 மணிக்கு போகிறாங்க. அவங்க போய் வீட்டை பார்த்துட்டு குளிச்சுட்டு சமையல் செஞ்சு பிள்ளைங்கள பார்த்துட்டு படுக்கிறதுக்கு எப்படியும் வந்து நான் டைம் பார்த்தேன், எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாக ஆகும். ஒரு 8 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சாங்கன்னா அவங்க நைட்டு எப்படியும் ஒரு 10 மணிக்கு தான் போய் 10-11 மணிக்கு தான் வேலையை முடிச்சு படுப்பாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்து பஸ்ஸை பிடிச்சி வரணும். இந்தமாரி ஒரு இயந்திர உலகமாக ஆயிடுச்சு. காரணம்னா நம்மளுடைய தேவைகள் அதிகமாகிடுச்சு, விலைவாசி அதிகமாகிடுச்சு. இது யாரும் வந்து நாட்டை வந்து பொறுப்படுத்துறது கிடையாது. இப்போ வர அரசியல்வாதிகள்லாம் வந்து அவங்கவுங்க சுயநலத்தோடு தான் இருக்கிறாங்களே தவிர, அந்த காலத்துலாம் வந்து இந்திரா காந்திலாம் பொது நலத்தோடு இருந்தாங்க. நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், யாருக்கும் தொந்தரவு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து சொல்கிற மாதிரி பஞ்சிட்டாக நிறைய பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்கள் வந்து ஒரு உதாரணம். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இப்போ மேடம் சொன்னோன்னு தான் அதற்கு உண்டான. நான் இங்கே வந்ததில் ஏதோ கடவுள் கொடுத்த ஒரு வரப்பாசம் ஆதவன் சாருடைய தான். எப்போதுமே வந்து நம்ம வீட்டோடு இருக்கும் போது பொது விஷயத்தெல்லாம் நம்மளால் வந்து கற்றுக்க முடியாது. இந்தமாரி ஒரு பொதுவான நிகழ்ச்சியில் வரும்போது அவங்கவுங்களுடைய கருத்துக்கு நம்ம உள்வாங்கின்னு கற்றுக்கலாம். அவங்க சொன்னது ஆவதும் பெண்ணாது அழிவதும் பெண்ணா நான் தவறாக நினச்சிருந்தேன் இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனால் அவங்க சொன்னவொன்னே தான் ஆவதும் பெண்ணாலே நல்ல விஷயங்களை பெண்கள் கொண்டு வருவாங்க, கெட்ட விஷயங்களை அழிப்பது தான் வந்து ஆவதும் பெண்ணால் அழிவது தெளிவாக சொன்னாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் மகளிர் தினம் வந்து என்னன்னே தெரியாது, எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியாது. ஏதோ ஆண்கள் தினம் கொண்டாடுற மாதிரி, லவ்வர்ஸ் தினம் கொண்டாடுற மாதிரி மகளிர் தினம் கொண்டாடுறாங்கன்னு அது ஒரு வரலாறே சுருக்கமாக சொல்லிட்டாங்க. சில பேர்லாம் வந்து ரொம்ப விரிவாக்கம் பண்ணுவாங்க, புரியாது. ஆனால் அவங்க 4 வரியில் சொன்னாலும் விரும்புகிறேன். இதில் நான் என்ன ஒரு பெருமைப்படுறேன், இந்தமாரி ஒரு கட்சியில் இந்தமாரி ஒரு மகளிர் அணி இருக்கிறது உண்மையிலே இது வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு குடும்பத்தை கொண்டு போகிறது தலைவன் மட்டும் இல்லை, தலைவியும் சேர்ந்து தான். அதாவது வந்து ரயில் பாதம் மாரி 2 தண்டவாளம் இருந்தால் தான் அந்த ரயில் போகும். எவ்வளோ குடும்பத்தை ரொம்ப வெயிட்டான பொருளாக ரயிலில் தான் கொண்டு போக முடியும், இல்லை பஸ்லேயோ லாரிலையோ கொண்டு போக முடியாது. ஏன்னா எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அது ரயிலில் போகும். அந்தமாரி ஒரு குடும்ப பாரத்தை ஒவ்வொரு பெண்களும், இப்போலாம் அந்த காலத்துலாம் பெண்கள் வந்து அடிமைப்பட்டிருந்தாங்க, இப்போ தான் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பல விஷயங்களை கற்றுக்கினாங்க, விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆண்கள் நம்மகிட்ட பேசும்போது முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க, மேலேருந்து கீழே வரைக்கும். இப்போ சில ஆண்கள்லாம் இருக்கிறாங்க, ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஆண்கள் போதையில் இருக்கிறாங்க. பாண்டிச்சேரி இப்போ போதை மாநிலமாக ஆகிப்போச்சு புதுச்சேரி மாநிலம். இப்போ வந்து பெண்கள் ஒரு முதலமைச்சராக வந்தாங்கன்னா அந்த கஷ்டம் குடும்பத்தில் என்ன கஷ்டம் இருக்கோ அதுதான் நாட்டில் இருக்குன்றதை ஆராய்ந்து ஒரு நல்ல ஒரு சேவை செய்யக்கூடியது வராங்க. இவருடைய கருத்தை நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து பாராட்டுறேன். இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் பெண்கள் வந்து முன்னுரிமை வரணும், முன்னால் வரணுன்ட்டு எந்த அரசியல் கட்சியும் யாரும் இது வரைக்கும் எதுவும் ஸ்டேட்மெண்ட் பண்ணலை. இது இன்னும் மேலும் வளரணும்னு தான் என்னுடைய. நான் வந்து ஆம் ஆத்மி கட்சி கெஜ்ரிவால் கட்சியில் இருக்கிறேன். தலைவர் என்னை வந்து கூப்பிட்டுருக்காரு. இவருடைய பழகிற முறையை பார்க்கும்போது இவர் பொது நலத்தோடு பழகிறார். சில பேர்லாம் சுயநலத்தோடு பழகுவாங்க, தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க எப்படி இருந்தாலும் போட்டோன்னு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நான் பழகினது கொஞ்ச நாள் தான். பொது நலத்தோடு பழகிறவங்ககிட்ட நம்ம உயிரே விடலாம், ஏன்னா மற்றவங்களுக்காக வாழணும். ஏன்னா இவரே அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு, நம்ம பிறப்பு வந்து சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா.
ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்னா மாமா மச்சான் தாய் மாமா இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இறப்பு யாருக்குமே தெரியாம போகக்கூடாது, எல்லாருக்கும் தெரியணும். பிறப்பு எப்படியோ அதே மாதிரி இறப்பு. அப்போ இறப்புல நம்ம வந்து ஏதாவது ஒரு சாதனை பண்ணாதான் அந்த இடத்துக்கு நம்ம வந்து விஜயகாந்த் யார் யாருக்கு தெரியும்? விஜயகாந்த் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேளை சோறு போட்டிருப்பாரா? இல்ல. இருந்தாலும் அவர் இறப்புக்கு நீங்க எல்லாம் கண்ணீர் விட்டீங்க. நல்ல மனுஷன். இதுதான் ஒரு வாழ்க்கை தலைவர். எனக்கு பொருள் யாருக்குமே பாண்டிச்சேரி அவர் விஜயகாந்த் எதுவுமே செய்யணும். ஆனா அவர் கேப்டன் விஜயகாந்த் இறந்த போது எல்லாரும் நம்ம கண்ணீர் விட்டோம், நம்மளே அறியாம. ஐயோ நல்ல மனுஷன் போயிட்டாரு, 10 பேருக்கு சாப்பாடு போட்டாரு, செஞ்சாரு அவரு. ஆனா எம்ஜிஆர் இதே மாதிரி தான். ஆனா இப்ப இருக்கிற அரசியல்வாதிங்க தயவு செஞ்சு இந்த இடத்துல நான் பேசக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு மகளிர் தினத்தை கொண்டாடும் போது ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனா இந்த இடத்துல ஒரு இல்லைன்னா இந்த வாட்டி புதுச்சேரி நான் பிரச்சாரம் பண்ண போறேன். எல்லா மாநிலம் நான் மலாப்பட்ட தொகுதியில் இருக்கிறேன். மலாப்பட்ட தொகுதியில் நான் நிற்க போறேன், தொடப்பு சின்னத்தில் நிற்க போறேன். அது செகண்டரி. இந்த வாட்டி நம்ம எல்லாம் இந்த மகளிர் தினத்தில் ஒரு சபதம் ஏற்போம், கொடுக்கறதெல்லாம் வாங்குவோம். ஏன்னா நம்மளுடைய வரி பணத்தில் தான் கொள்ளையடிச்ச காசு தான் நமக்கு கொடுக்குறாங்க. 5000 கொடுக்க போறாங்கன்னா 10,000 கொடுக்க வாங்கிக்குவோம். ஆனால் கொடுக்காம ஒரு ஓட்டு கூட பணம் கொடுக்காம வராங்க பார்த்தீங்கன்னா, கீஞ்ச சட்டை போட்டு அழுக்கா வரும். அவனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவனுடைய சட்டையை பிடிச்சி நம்ம வேலை வாங்கலாம். நீங்கள் காசை வட்டி ஓட்டு போட்டிங்கன்னா, இது ஒரு என்னுடைய அன்பான வேண்டுகோள். நீங்கள் கேட்டாவனெல்லாம் உங்களுக்கு சிந்திச்சு பாருங்க. ஏன்னா பணம் கொடுத்துட்டானா நம்ம அவங்களுக்கு அடிமையாயிடுவோம். வடிவேல் சொல்கிற மாதிரியா, போறானா பாரு, போயிட்டானா அவன் நமக்கு அடிமை, போகலன்னா நம்ம அவனுக்கு அடிமை. அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு வடிவேலுடைய கருத்துக்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து இப்போ நடக்கிற நிகழ்ச்சி தான், புரியுங்களா? அதனால வந்து பணத்தெல்லாம் வாங்கிக்கோங்க, வாங்காமல் இருக்காதீங்க. வாங்காமல் இருந்தீங்கன்னா 8 கொடுக்குறான் பார்த்தீங்களா, கொடுத்த மாதிரி டிப் பண்ணி அவன் வாங்கிட்டு ஊழல் லஞ்சம். ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் தான் லஞ்சம் தலைவிரித்து ஆடுது. தெருவுக்கு 10 பார் வந்து போச்சு. புதுச்சேரியை மதுச்சேரி ஆக்கிட்டாங்க. அந்த காமராஜர் குடினார், அந்த காமராஜர் படினார், தவறா சொல்லிட்டேன். அந்த காமராஜர் இறந்துட்டாரு, அவர் படினாரு. ஆனா இந்த காமராஜர் குடின்றாரு, ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குற. மக்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பாரை ஓப்பன் பண்ணுவேன். எந்த இதுல இருக்கு? 3 மில்லு இருக்குது. ஒரு ஷிஃப்ட்லையும் வந்து 5000 பேர் வேலை செஞ்சாங்க. 3 ஷிஃப்ட் வந்து 15000 பேர் ஒரு மில்லுல. 3 மில்லுல 45 சுதேசி காட்டன் மில்லு, பாரதி மில்லு, ரோடின் மில்லு. அந்த 3 மில்லே திறந்தாலே நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற வருமானத்தை பக்கத்து மாநிலம் திருண்டு போகும். அந்த மாதிரி அதை முயற்சி எடுக்கல. அதனால வந்து நிர்வாகத்துக்கு பெண்கள் வரணும்னு எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான. ஆண்களே குடிச்சோம்னா பெண்களுக்கு கொடுக்கணும் தான் நல்ல ஒரு தீர்மானம். இதை வந்து இதோட இந்த நிலையோட வச்சுட்டு நம்ம போயிட்டு மறந்துடக்கூடாது. இதுக்கு உண்டான முயற்சிகளும் இதில் இருக்கிறவங்க யாராவது ஒரு முதலமைச்சர் ஆவீங்க, முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நேர்மையாக பாருங்க, ஒரு பழமொழி சொல்லலாம், மடியில் கணம் தான் வழியில் பயம். நமக்கு எந்த விதமான மடியில் எது கணம் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, நெஞ்சு நிமித்தி பேசலாம். இப்போ இருக்கிற ஓட்டு கேட்க வரவன்ட்டு நீங்கள் கேளுங்க, இத்தனை வருஷமா நீங்கள் என்ன பண்ணீங்க, இனிமேல் என்ன பண்ண போறீங்க? பதில் இருக்காது. ஆனால் உங்ககிட்ட பதில் இருக்குது. இத்தனை வருஷமா அவங்க பண்ணாதான் நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ நீங்க வந்திருக்கிறது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம தான் வந்திருக்கீங்க. மகளிர் தின வாழ்த்து கூப்பிட்டாங்கன்னு ஒரு இதுவாக தான் வந்திருக்கீங்க. ஆனா மேடம் சொன்ன கருத்தெல்லாம் பார்க்கும்போது மகளிர் தினம் உங்களுக்கே ஒரு உணர்வு வந்துருச்சிங்களா? எல்லாருக்குமே தலைவருக்கே தெரியலன்றாரு. எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. தலைவருக்கே மகளிர் தினம்னா என்னன்னு தெரியலன்னா மேடம் சொன்னா இதுதான் வந்து நம்ம பொதுவான இடத்துல வந்து உட்காரும் போது ஒருத்தவங்களுடைய கருத்து சின்னதாக இருந்தாலும் நமக்கு வந்து பெரிய ஒரு பலனை கிடைக்கும். மீண்டும் உங்களுக்கு மகளிர் தினம் தினம் நம்ம கொண்டாடுறோம். வருஷத்துல ஒரு கொண்டாடுறதுல மனசுல வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் தினம் கொண்டாடுறோம். அதனால தினமும் நம்ம மகளிர் தினம் கொண்டாடி தலைவர் சொன்ன மாதிரியே புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு மகளிரை சிஎம் ஆக்கணும்ன்றதுதான் நானும் கூட சேர்ந்து என்னால் முடிஞ்சது. ஏன்னா நான் மாற்று கட்சியில் இருக்கிறேன், என்னால் முடிஞ்சதை உதவிகளை நான் பண்ணுறேன். மகளிர் இதையே நம்ம ஒரு புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு இது பண்ணோம்னா நல்ல ஒரு, ஏன்னா புதுச்சேரி மாநிலத்தில் அதிகமாக மகளிர் ஓட்டு தான் இருக்குது. சர்வே எடுத்து பார்த்ததுல இன்னி லிஸ்ட் 26 லிஸ்ட்டில் சர்வே தேர்தல் துறையில் மகளிர் ஓட்டு தான் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். எதனால் மகளிர் ஓட்டு அதிகமாக இருக்குது? யாருக்கா தெரியுமா? மகளிர் ஓட்டு எதனால் இருக்குது அதிகமாக புதுச்சேரி மாநிலத்தில்? இல்லை, யாருக்கா தெரியுமா? அம்மா யாருக்கா தெரியுமாம்மா? மகளிர் ஓட்டு எதனால புதுச்சேரி மாநிலத்தில் அதிகமா இருக்கு சொல்லுங்க. கைத்தட்டுங்க, வெறிய கைத்தட்டுங்க. இதுதான் சொல்லணும், அச்சப்படக்கூடாது. ஏன்னா தலைவர் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீடம் சொன்னார் பார்த்தீங்களா? அவர் வாழ்த்துறை சொல்லணும்னு சொன்னோம்னா ஃப்ரீயா பறங்க, யாருடைய வற்புறுத்தலையும் மடக்கி பறக்க வேணாம்.
ரெக்கையை மடக்கிட்டா பறக்க முடியுமா? நல்லா ஃப்ரீயாக அதனா நம்ம சுதந்திரமாக வாங்கி காற்றை உள் வாங்கி பறக்க முடியும். அதே மாதிரி ஒரே ஒரு கருத்தை மட்டும் விட்டு போயிடுறேன். ஏன்னா அடிக்கடி வந்து அந்த ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் ஐயா. ஏன்னா வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இல்லை, ஒரே ஒரு கதை சொல்கிறேன். இப்போ அடிக்கடி மோடி வந்துட்டு போனார் இல்லையா, அதுக்கு முன்னாடி யார் வந்தது யாருக்கா தெரியுமா? ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கனால உங்களுக்கு தெரியும். யாருமா? நான் சொல்றது அது இல்லைம்மா. நம்ம வந்து மத்திய பதவியில் இருக்கணும்னா அவங்களாம் பதவியில் இல்லை. பதவியில் வந்து யார் வந்துருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க நீ ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்கிறீங்க, உங்கெல்லாம் லாக் பண்ணி வைப்பாங்க. அமித்ஷா வந்தாரு, ரைட்டு. அப்புறம் யார் வந்தாரு? துணை ஜனாதிபதி சிபி அவர் வந்தாரு. வேற யார் வந்தாரு? நிறைய வந்தாங்க. எல் முருகன் அவங்கலாம் வந்தாங்க. வரும்போது என்ன பண்ணாங்க? கேட்லாம் மூடிட்டு இந்த பக்கம் போகக்கூடாது, எல்லாத்தையும் கடையெல்லாம் மூட சொன்னாங்க. அது பண்ணாங்க, ரைட்டு. பாதுகாப்பு. நான் என்ன சொல்றேன், அவருக்கு பாதுகாப்பு எதுக்கு கொடுக்கணும்? மக்களை பாதுகாப்பு பண்றதுக்கு அவரை நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கிறோம். அவருக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த மாதிரி நிலைமை இருக்குது. அது இருக்குங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு அந்த சென்ட்ரல்ல இருந்து வரும்போது நம்ம பாண்டிச்சேரி என்ன பண்ணுவாங்க? ரோட்ல இருக்கிறதெல்லாம் சுத்தப்படுத்தி வைப்பாங்க. அந்த இதெல்லாம் வெள்ளை கூடெல்லாம் போடுவாங்க. அழகா எங்கெங்க கருப்பு பெயிண்ட் இருக்குதோ வெள்ளை பெயிண்ட்லாம் அடிப்பாங்க. கிளீனா வச்சுருப்பாங்க. அவர் போற இடம் மட்டும். மித்த கிராமப்புறத்தெல்லாம் நாரின்னு கிடக்கும், அதெல்லாம் இருக்காது. அதுக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிட்டு நான் ஒரே ஒரு கதை. ஒன்றும் கிடையாது. பசு இருக்குல்ல, பால் கொடுக்குற பசு, அது சிவபெருமான்கிட்ட போயிட்டு வேண்டிச்சான். கடவுளே, என்னை டெய்லி அடிக்கிறாங்க, பாலை கறந்துட்டு 8 உதைக்கிறாங்க, மறுபடியும் மேய்ஞ்சிட்டு வரேன், பாலை கறந்துறாங்க, 8 உதைக்கிறாங்க. சரி சரி, நீ சொன்னா நம்ப மாட்டேன், நான் நேரில் வந்து பார்க்குறேன்ட்டு கடவுளை அனுப்பிச்சி விட்டாரான். சிவபெருமான் போய்ட்டு விவாதம் பண்ணிச்சு. என்னை டெய்லி அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கரெக்டாக பசி நேரத்தில் சாப்பாடு போட மாட்டுறாங்க, அவங்க நினைக்கும் போது தான் எனக்கு கரைச்சி கொடுக்குறாங்க, உன்னாக்கு என்ன கொடுக்குறாங்க சாப்பிட்றேன், பில்லு மேயறதுக்கு இடமும் இல்லை, எல்லாம் பிளாட் ஆகிடுச்சு, நான் அது திரை கிழி தின்றேன், அது வர ஒரு நேரத்தில் ஜோதர் பையெல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டு முறையீடு இப்போ நடந்தது, லைவாக நடந்து. நான் போய் லைவாக நடந்தது. உடனே என்ன சொன்னேன், நீ போ, நான் நேரடியாக பார்க்குறேன், பார்த்துட்டு உனக்கு நான் வந்து என்ன செய்யணும்னு நான் முடிவு பண்ணுறேன்னு. வரும்போது மாட்டு பொங்கல் ஆயிடுச்சு. அவர் அந்த டைம் தான் கடிச்சிது. மாட்டு பொங்கல் ஆயிடுச்சு. மாட்டு பொங்கல் என்னென்ன பண்ணுவாங்க? பசுவை பெயிண்ட்லாம் அடிச்சு, மாலைலாம் போட்டு, பொங்கல்லாம் கொடுத்து படைச்சு அங்க வந்து பார்க்குறாரு. என்ன இது, என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எனக்கு சோறு போடல, அது போடல. அழகாக தானே பண்ணுறாங்க மக்கள். இன்னொன்று என்ன காரணம்னா, மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் ஒரு நாள் மட்டும். அதே மாதிரியா சென்ட்ரல் மினிஸ்டர் வரும்போது நம்ம பாண்டிச்சேரியை வரும்போது பெயிண்ட்லாம் அடிச்சு இது பண்ண பார்ப்பாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் புதுச்சேரி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு போச்சு, பெஸ்ட் புதுச்சேரி ஆயிடுச்சு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்படியே நான் என்ன பண்ணேன், கருப்பு கொடி காமிச்சு மோடியை இந்த கோன்சாலை பக்கம், இந்த முல்லை நகர், பெரியார் நகர், நெல்லித்தோப்பு, இந்த பக்கம் நான் ஏரியா இருக்குது கொண்டு போகலான்னு. ஆனால் விடுவாங்களா? என்ன விட மாட்டாங்க. அப்போ கொண்டு போய் காமிச்சாதான் பாண்டிச்சேரி பிடிக்கணும். அப்போ தானே இவங்க வந்து இப்படியே போட்டு காமிக்கிறாங்களா? எதுக்கு இவ்வளோ நிதி கொடுக்கணும் அந்த சின்ன மாநிலத்துக்கு? கொஞ்சம் கொடுத்தா போதும், எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு போச்சு, ரோடெல்லாம் நல்லா இருக்குது, கட்டையெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா செடியெல்லாம் வளர்த்துருக்கணும். இதுதான் இப்போ நடக்குது. அவங்க வரும்போது பகவான் மேலேருந்து வரும்போது மாட்டுப்பொங்கல் நடந்ததோ அதே மாதிரியா இவங்க வரும்போது பெயிண்ட் அடிச்சு காமிச்சதுனால இதுதான் தலைவர் இப்போ பாண்டிச்சேரி நடக்குது. அதெல்லாம் மாறணும் இல்லைங்களா? நான் சொல்ல வேண்டிய கருத்து இது. சிந்திக்கணும். ஏன்னா ஒரு பெரிய குடும்பத்தையே இயக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு மென்மையான இதயம் கொடுத்துருக்காரு. மென்மையான இதயம் தெரியுங்களா? எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான இதயம் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஏதாவது ஒரு தவறான இதுன்னு எங்களால் இது பண்ண முடியாது. ஆனால் உங்கள்கிட்ட அப்படி கிடையாது. மென்மையான உங்களுக்கு படைச்சதே வந்து வித்தியாசமாக படைச்சிருக்காரு கடவுள். சும்மா இல்லை, எதையும் தாங்கக்கூடிய எதையும் இருக்குது. ஆனால் ஒரு பெண்மணி அம்மா அப்பான்னு கூப்பிட்ற ஒரு குழந்தை படுத்தாங்கன்னா அவங்க ரொம்ப நல்ல இதுவானவங்க. ஆனால் தாய் தவிர வேற யாரும் கிடையாது. தாயால் தான் நம்ம வந்திருக்கிறோம், ஆனால கிடையாது. பெண்கள் நாட்டின் கல்வின்றதை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாரும் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். இந்த வாட்டி புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மாற்றத்தை உருவாக்கணும் தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதில் ஏதாவது தவறாக நடிச்சுட்டா மன்னிச்சிங்க. நன்றி, எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி. சந்தோஷம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புனித நாளான இன்றைய மகளிர் தினத்தன்று உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நான் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் நம்முடைய எனக்கு அருகில் அமர்ந்திருக்கின்ற
நம்ம ஆரல்லி மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில தலைவி மரியாதைக்குரிய வாசுகி அவர்களே, துணைத் தலைவி ரூபினி அவர்களே, பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கீதா அவர்களே, டாக்டர் கீதா அவர்களே, செயலாளராக இருக்கக்கூடிய அமுதா அவர்களே, இந்த ஆரல்லி மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தூண்களில் ஒருவராக விளங்கக்கூடிய எனது அருமை தம்பி சிவகுமாரன் அவர்களே, ஏஞ்சி வணக்கம் சொன்னது எல்லாருக்கும் தெரியும். இந்த நம்ம ஆரல்லி ஜனநாயக பேரவைன்னு ஒன்று வச்சுருந்தோம். இப்போ தான் ஆரல்லி மக்கள் முன்னேற்ற கட்சியாக மாற்றினோம். அந்த பேரவையை வந்து ஒரு 15 வருஷமாக கட்டி காத்து வந்த அட்மினாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கோமதி அவர்களே, ஏமலம் தொகுதியை சார்ந்த மரியாதைக்குரிய சாந்தி அவர்களே, இந்த லாஸ்பேட்டை பிஸ்ஸான்னு சொல்லுவாங்களா கவிதா அவர்களே, லாஸ்பேட்டை பிஸ்ஸா, மரியாதைக்குரிய SC/ST பிரிவினுடைய தலைவர் ரகோத்தமன் அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அருமை அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழா மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவாக நடப்பதற்கு உண்மையாகவே மகளிர் தினம் என்றால் என்னன்னா நம்ம லாவணியாக கொண்டாட மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த ஐடியா உண்மையாகவே இல்லைம்மா. அவங்ககிட்ட அதான் சொல்லிட்டேன், எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இன்றைக்கி மகளிர் தினம் எல்லா மகளையும் சந்திக்கணும், நல்லா நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். அது தலைவி தான் சொன்னாங்க, நாங்கள் செய்கிறேன், நான் எல்லாருக்கும் வந்து ஹாட் பாக்ஸ் வேறு கொடுக்குறேன், நான் என் சொந்த செலவில் கொடுக்குறேன்னு வேறு சொன்னாங்க. சரின்னு அதையும் சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு என்ன யோசனைனா, நம்ம ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் நம்ம போட்டோம், பாண்டிச்சேரியில் ஒரு பெண் முதலமைச்சர் இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அப்போது பெண் முதலமைச்சராக இருக்குன்னு நான் நினச்சி பார்த்ததே லாவண்யாவை தான். இப்போ உண்மையே இல்லையா? எல்லாம் அவங்க என்ன கேட்டாங்க, என்ன நீங்கள் நினைக்கல, வேற யாரோ நினச்சி சொல்லிட்டீங்கன்னாங்க. ஏன்னா உண்மையாகவே மக்கள் மீது அன்பு கொண்ட களங்கம் இல்லாத ஒரு பெண்மணினா வீர பெண்மணி சிம்மத்தாய் லாவணன். ஏன்னா மனப்பூர்வமாக செய்யணும். நான் அப்படி தான் சின்ன வயசுலேருந்து வந்துட்டேன். எதையுமே மனப்பூர்வமாக செய்யணும் இல்லை செய்யக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, எடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. என்னது அர்த்தம் தெரியுமா? தப்பாக சொல்கிறேன் பத்தியா? அது சொல்லத்துக்கு முன்னாடி, அந்த விளக்கத்தை கொடுக்க முன்னாடி, மரியாதைக்குரிய சமூக சேவகி மரியாதைக்குரிய லாவண்யா அவர்களை வருக வருக என்று உங்களின் சார்பாக நான் வரவேற்கின்றேன். நல்ல பெண்மணி, எனக்கு பிடிச்ச பெண்மணி, ரொம்ப நல்ல பெண்மணி. ஆச்சா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மழை பெஞ்சதுன்னா இருக்கிற பயிரெல்லாம் காலி பண்ணிட்டோம் தேவையில்லாத நேரத்தில். அதுவே வறட்சி காலத்தில் மழை பெஞ்சாலும் எல்லாருக்கும் நன்மையாக இருக்கும். அதுதான் இருக்கணும் மக்கள் மத்தியில். அதுதான் மகளிர். மழை எப்படி இப்போ சொன்னீங்களா எல்லாரும், ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே, கெட்டதை அழிக்கிறது, நல்லதை உருவாக்குறது, அதான் பெண்களுடைய இது இல்லையா? அந்த பெண்ணினத்தை மதிக்காத புதுச்சேரியை சேர்ந்த முதல்வர் கேட்டால் காமராஜர் ஆட்சி. காமராஜர் பெண்களை மதிக்கலையா? எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வர வச்சு கல்வியை கொடுத்தார், கண் திறந்தார். இந்த காமராஜர் இருக்கார, எல்லா வீட்டுக்காரனையும் குடிக்க வச்சு அவனெல்லாம் காலி பண்ணி 10,000 பெண்களும் குடிக்கணும்னு சொல்லி அதையும் ஏற்பாடு பண்ணிட்டார். மனுஷனா? நினைச்சு பாருங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? தான் வாழணும், நீ வாழ பிறரை கெடுக்காதேன்னு சொன்னாங்க. நம்ம வாழ்க்கை கெடுக்கலாம் இன்னொருத்தனை வாழ வச்சு வாழ்வதுதான் வாழ்க்கை. அந்த எண்ணத்தில் லாவண்யா வந்து சும்மா சொல்லக்கூடாது. முழுக்க அதை ஒன்றும் இல்லை, கட்டி பிடிச்சி அந்த முத்தம் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஜிவ்வுன்னு இருக்கும் எல்லாருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் அது, அன்பாக வரக்கூடியது. அது கிழவனாக இருந்தாலும் சரி, குமரனாக இருந்தாலும் சரி, சின்ன பையனாக இருந்தாலும் சரி, கேள்வியாக இருந்தால் கூட சரி, பெண்மணிகள் வயதானவங்களாக இருந்தால் கூட சரி, அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பு நம்ம லாவண்யா கிட்ட இருக்கு. அதனால் இந்த மகளிர் தினத்தை நடத்துறதுல நான் உண்மையாகவே மனப்பூர்வமாக பெருமடைகிறேன். இவங்க வந்து இதை வந்து நம்ம சீஃப் கெஸ்டாக இன்னைக்கு வந்திருக்கிறதுனால. புரியுதா?
அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இவர் சொன்ன மாதிரி எங்க சுத்தம் சுந்தரராஜ் எங்க இதாக இருக்க இவர் தெரியுமா உனக்கு? இல்லை அவர் நான் சொல்றது தான் நல்லா இருக்கும். டிவியில் பார்த்தீங்கன்னா வீட்டு கிழமை பட்டா கிட்ட வச்சு போட்டு போவார். அதுக்கப்புறம் சாலத்தை பண்ணிட்டு வர தெரியுமா? அவர் தான் சுத்தம் சுந்தரராஜன். ஆம் ஆத்மியில் இருக்க நம்ம நண்பர் அவர். உட்காருமா. அதனால இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துட்டீங்கன்னாக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க மக்களுக்காக கிடையாது, மக்களுக்கான ஆட்சியும் கிடையாது. மக்கள்கிட்ட இருந்து என்ன சொல்லணுமோ அந்த அளவு சொல்லிட்டாங்க. இப்போதான் குறைமணி சொன்னேனே, நாராயணசாமி முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் நாராயணசாமி எல்லாம் கொடுத்துட்டா புள்ள ஒன்று தான் கொடுக்கலான்னு. எவ்வளோ கேவலமான பழப்பு. இவர் இந்த பக்கம் இவர் கேட்டார். இவர் கேட்டிங்கன்னா என்ன கேட்டார்? ரங்கசாமி மரியாதை ரங்கசாமி நண்பர் ரங்கசாமி கேட்டிங்கன்னா நாட்டில் மக்களுக்கு பாண்டிச்சேரிக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லாமே செஞ்சிட்டிய, எதுக்கு இவ்வளோ போராட்டம்? வீட்டுக்கார் ஒழுங்காக காசு எதாவது கொடுக்கலாம், சாப்பாடு போடுவீங்களா? போட மாட்டான். ஆனால் இவர் எல்லாம் செஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யலை. ஊரெல்லாம் ரெஸ்டோ பாரு, அது இல்லாமல் மதுபான தொழிற்சாலை, தண்ணி குடிக்கிறோமா தெரியுமா? இன்னைக்கெல்லாம் நீங்கள்லாம் வயசாகி என்ன காரணம்? என்ன காரணம்? உடம்பு கெட்டு போது என்ன காரணம்? தண்ணி சரி கிடையாது. முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றி எப்படி பிழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ரங்கசாமி செயல்படுறார். அதை விட இன்னும் கூட ஒரு படி மேல அவர் கூட கூட்டணியில் இருக்கார் தெரியுமா? யாரு வந்தாப்போ? மோடி. அந்த மோடி வந்து பலே கேடு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வரும்போது, போன எலெக்ஷன் வரும்போது புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாட்டோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்காமா? பெஸ்ட் புதுச்சேரியை 2 பேரும் சேர்ந்து இரட்டை என்ஜின் ஆட்சி இருந்தால்தான் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியை ஆக்க முடியும்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன ஆச்சு? இதுவரை நடந்ததா? புதுச்சேரி மதுச்சேரியா தான் ஆச்சு. என்ன ரியாக்ஷன் இருந்தது? சரி, மாநில அந்தஸ்து இப்போ சொல்லின்னு இருக்கிறாங்க. தெரியுதா? சொல்லிச்சு. யார் சொன்னது? மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு. ஆனா இவர் என்ன பண்ணாரு? உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை, எங்கேயும் வெளியில வரல, இங்கே இருக்கிறாரு. இவங்க தேடின்னு போவாங்களா இல்லையா? தேடி போகல இல்லையா மகளிர்? ஐயோ நம்ம வீட்டுக்கார காணுமே. 5 நாள் கழிச்சு வராரு. வந்தோடனே எப்படிப்பா இருக்கிற, எங்க தான் போன நீ அப்படின்னு கேட்டா நல்லா இருக்குமா? மகளிருக்கு அந்த எண்ணம் வருமா? ஆனா இவர் என்ன பண்ண தெரியுமா? 3 வருஷத்துக்கு முன்னாடியே மத்திய அரசாங்கம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லை. ஏன்னா உங்க நிதி ஆதாரமே சரி கிடையாது, உங்களுடைய வாழ்வியல் முறையே சரி கிடையாது. ஆனால் உங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்த புராணம் கிடையாது. இல்ல, கைவிரிச்சிடுச்சு. என்ன பண்ணணும் இவர்? உடனே என்ன பண்ண காமாட்சி? என்ன பண்ணணும்? உடனே கிளம்பி டெல்லிக்கு போகணுமா இல்லையா? 2 நாள் வீட்டுக்காரர் வரலன்னா நம்ம தேடுறோமா இல்லையா? டெல்லிக்கு போய் என்னங்க மாநில அந்தஸ்து கொடுக்குறேன், நீங்க அதை நம்பிதான் மக்கள்கிட்ட சொல்லிக்கிற. ஏன் கொடுக்கல? எதுக்கு கொடுக்கல? என்ன நிதி ஆதாரம் இல்லை உங்களுக்கு? நான் காட்டுறேன் சொல்லணுமா இல்லையா? அதை விட்டுட்டு வீட்டுக்காரர் வந்த உடனே இப்போ எங்க தான் போனீங்க, எல்லாரும் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க பாருங்க. அந்த மாதிரி மோடி பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு, ஒரு பிரதம மந்திரி பாண்டிச்சேரி வந்த பிறகு மேடையில் மாநில அந்தஸ்து கொடுக்காது எங்களுக்கெல்லாம் வலிக்குது. இது யார் ஏமாத்துற வேலை? அப்ப என்ன அர்த்தம்? அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? அவர் தமிழ்ல சொன்னார். இப்போ நான் பேசுறேன், நான் இங்கிலீஷை பேச உங்களுக்கு என்ன புரியும்? தமிழை பேச மோடி தெரியுமா? தெரியாது. அது யாரை ஏமாத்துறாரு? மக்களை ஏமாத்துற. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். மக்களை ஏமாத்துறாரு. அப்ப தொடர்நிலையை இப்படியே நீங்க பார்த்துன்னு வந்தீங்கன்னா இந்த ஆட்சி நமக்கு தேவையா? இலவசம் கொடுப்பாங்க. இன்னைக்குதான் புதுசு புதுசாக முடிச்சு எல்லாமே இலவசம் கொடுக்குறாங்க. கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்க நான் வேணான்னு சொல்லலை. நம்ம ஆள் கூட தான் கொடுக்குறாரு இலவசம். எங்க பார்த்தாலும் இல்லைன்னு இல்லை, நியாயமா கொடுக்குறாரு, மனப்பூர்வமா கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தரும் என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க?
நீ ஓட்டு போட்டாலும் சரிம்மா, ஓட்டு போடலனாலும் பரவாயில்லம்மா, நான் ஜெயிச்சாலும் பரவாயில்லம்மா, தோத்தா கூட பரவாயில்ல, இதை வாங்கிக்கம்மா. எவனா சொல்லுவானா? கொடுக்குறவ எல்லாம் நெற்றியை தொடச்சிக்கின்னு தலையை தொடச்சிக்கின்னு, தலையில் என்ன இருக்கோ தெரியாது, தொடச்சிக்கின்னு காலில் விழுந்து கையில் விழுந்து எப்படியாவது இந்த அம்மா ஏமாற்றி ஓட்டு வாங்கணும். எந்த மனிதனாவது யாரு கூட ஓட்டு போடு வாங்கிக்கப்பா சொல்லத்துக்கு யாராவது தைரியம் இருக்கா? இல்லை. அதை நம்ம லாவண்யா சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, இந்த மாதிரி ரொம்ப ஏமாளின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா யாரும் எனக்கு தெரியல, புரிஞ்சிக்க முடியல. இரவெல்லாம் ஏமாத்துவான்னு தெரியும், தெரிஞ்சுன்னு நம்ம தூயமாக இருக்கு, துணிச்சலாக இருக்கு, போறியோ போடலையோ. இப்போ நான் கூட இருக்கிறேன், 49 ஆண்டு காலமாக 7 முதலமைச்சர் கூட பயணிச்சிருக்கிறேன். எத்தனை முதலமைச்சர்? 7 முதலமைச்சர் கூட பயணிச்சிருக்கிறேன். அந்த 7 முதலமைச்சர் கூட நான் பயணித்திருந்தா கூட 49 வருஷமா நான் அரசியல் இருந்தால் கூட அன்றையிலிருந்து இன்று வரை நெறிமுறையோடு வாழ்ந்திருக்கின்றேன். யாருமே சொல்ல முடியாது. நெறிமுறையோட இப்படிதான் வாழணும். நான் நினைச்சிருந்தா என்னைக்கு மந்திரியா இருக்கலாம், நான் நினைச்சிருந்தா என்னைக்கே எம்எல்ஏ இருக்கலாம். எனக்கு அது வேணாம். மக்களே நல்லா இல்லை, அவங்களே பசி மட்டிமா இருக்கிறாங்க. நான் எம்எல்ஏ என்ன போறேன்னா, எம்எல்ஏ ஆகிற வரையும் காலில் விழுவான். அதுக்கப்புறம் பூட்டு பண்ணிங்களா, தேடி பண்ணிங்களா? இல்லைங்க, அவர் குளிக்கிறாருங்க, தூங்கி இருக்கிறாருங்க. இல்லைன்னா இவன் எந்த வீட்டில் இருக்கானே தெரியாது, எந்த வீட்டில் இருக்கிறானே தெரியாது. எங்கே தாங்க இருக்கிறாங்க, அட்ரஸ் கொடுங்களேங்க. ஏம்பா எனக்கே தெரியல, நான் மூச்சுக்கிறேன், நீ எங்கே போய் எடுத்தாருப்பா, எனக்கே தெரியாது. அந்த மாதிரி உலகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துடும். இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும், இதெல்லாம் மாற்றணும். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், என் எண்ணம் அப்படி நல்ல எண்ணம். அதே நேரத்தில் நானும் சொல்றேன், பொதுவாக இளமை கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாங்க? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு, எதுக்கு? ஜெயலலிதா கட்சி ஆரம்பிச்சாங்க, எதுக்கு? ரங்கசாமி கட்சி ஆரம்பிச்சாரு, எதுக்கு? இப்போ ஒருத்தர் வந்திருக்கிற புதுசா விஜய், அவர் எது கட்சி ஆரம்பிச்சாரு? எல்லாமே பதவிக்காக. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் நல்லா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு பதவியில் வராத இருந்தாரா? ஜெயலலிதா வராத இருந்தாங்களா? ரங்கசாமி வராத இருந்தாரா? விஜய் மட்டும் என்ன சொல்றாரு? இப்போ நான் வந்தால் இவங்களை எல்லாரும் போய் தீர்ந்து போச்சு, மக்கள் எல்லாரும் போய்ச்சுவேன். ஆனா நான் சொல்றேன், நான் தேர்தலில் நிற்க மாட்டேன். எல்லாரும் விட 49 வருஷம் அரசியல் அனுபவம் வாய்ந்தவன் நான். ரங்கசாமியிலேருந்து நாராயணசாமி வரைக்கும் எனக்கு ஜூனியரு, சொல்ல முடியுமா? ஆனால் மக்கள் மீது அன்பு கொண்டவன். தேர்தலில் நிற்க மாட்டேன். என்னுடைய நண்பர்கள் அவங்க தேர்தல் நிற்கட்டும், அவங்க வரட்டும். இதான உண்மையான எண்ணம். இந்த எண்ணம் யாருக்காவது இருக்குதா? நம்ம சுத்தராஜன் சொன்ன மாதிரி பெண் முதலமைச்சர் உருவாக்க வேண்டும் நான் தான் சொன்னேன். எல்லாரும் சொன்னாங்களப்பா? நான் தான் சொன்னேன். ஏன் சொன்னேன் தெரியுமா? ஒரு குடும்பத்தை ஒரு பெண்மணி தான் ஆள முடியும். நல்லதோ கெட்டதோ வீட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே தெரியும். 4 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பீங்க, உங்கள் வீட்டுக்காரர் 8 மணிக்கு எழுந்திருப்பார். அந்த 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் யார் வேலை செய்யறது? உடம்பு சொல்லி எப்படி வேலை செய்ய அஜா? அதனால நீங்க தான் வேலை செய்வீங்க. அந்த கணவனை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு, அந்த குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் இது. எவனா நினைக்கிறானா? இவர் என்ன பண்றாருங்க? முதலமைச்சர் இருக்கிற நம்ம நண்பர் ரங்கசாமி அவர்கள் எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோ சொல்றாரு. இது உங்களுக்கு தெரியுமா? யாரு இங்க வீட்டு வேலை செய்யுது? சரி, ரைட்டு. வீட்டு வேலை செய்றீங்க, எவ்வளோமா சம்பாதிக்கிறீங்க? எவ்வளோமா மாசம்? தினம் தினம் எவ்வளோ? சரி, தினம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். சரி, சாதாரணமாக நானே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். சாதாரணமாக ஒரு கொத்தனார் இருக்கிறார், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார். 1300 நான் கொடுக்குறது கூலி 1300 ரூபா கொடுக்குறோம். 1300 ரூபா சம்பாதிக்கிறார். நல்லா கேட்டுங்கம்மா, 1300 ரூபா சம்பாதிக்கிறாரு. அவர் எவ்வளோ சாப்பிட்டு பார்க்கணும்? எவ்வளோ சாப்பிட்டு பார்க்கணும்? அவர் தானே உழைக்கிறாரு, அவர் தானே சம்பாதிக்கிறாரு. அவர் எவ்வளவு சாப்பிடணும்? அவர் குடும்பம் 1300 ரூபாய்க்கும் சாப்பிடணும். சாப்பிட்றாரா? எவ்வளவு சாப்பிட்றாரு? தண்ணி சாப்பிடுவாரு. நான் என்ன சொல்றேன்னா,
அந்த அந்த அம்மா வந்து தன் கணவரை சொல்லுது. நான் சொல்றது யாரை சொல்றேன்னா ரங்கசாமியை சொல்றேன். ஏன் தெரியுமா? அவர் கல்யாணம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா ஏன் தெரியுமா சொல்றேன்? அந்த 1300 ரூபாயில பால் வாங்குறாரு, பாலுக்கு வரி. அரிசி வாங்குறாரு, அரிசிக்கு வரி. பருப்பு வாங்குறாரு, பருப்புக்கு வரி. பெட்ரோல் போடுறாரு, பெட்ரோலுக்கு வரி. எல்லாத்தையும் வாங்கினே 900 ரூபாய் இல்லை 850 ரூபா தான் வீட்டுக்கு எடுத்து கொடுக்குறேன். இதுதான் நீங்க சாப்பிட்றீங்க. தெரியுதா தெரியலையா? எந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் எங்கே செஞ்சீங்கனாலும் சரி, நீங்கள் எடுத்துன்னு போகிறது இவ்வளோதான். ஆனால் கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறவன் ஃப்ளைட் ஏறி வெளியில் போயிடும். அவனெல்லாம் விட்டுடுறான், அந்த தள்ளுபடியெல்லாம் போயிடுது. நீங்கள் 10,000 லோன் வாங்கியிருப்பீங்க, விட்றானா? இதெல்லாம் மாற்றணுமா இல்லையா? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? யாரு காரணம்? யாரு காரணம்? சத்தமா சொல்ல கேட்கல. நம்ம தான் காரணம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் ஓட்டு. அது நீங்க மறந்துடுங்க. அது விலை மதிப்பே கிடையாது. நீங்க நினைச்சீங்கன்னா ரங்கசாமி கோமனை கட்டி விட்டு போவாரு. நீங்க நினைச்சா நினைக்க மாட்டேன்றீங்களா? பற்றி பேசுறதுன்னா ரொம்ப பெருசாக பேசணும், எனக்கு ஆசையாக இருக்குது பேசணும்ட்டு. உண்மையிலே இந்த விழா வந்து இன்றைய நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மகளிருக்காக, மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஐயா தான். உண்மையிலே சொல்கிறேன், நமக்காக டைம் அவங்கவுங்க இன்னைக்கு பிஸ்னஸ் விஷயமா கட்சி ரீதியாக எங்கேயும் போவாங்க. இன்னைக்கு மகளிருக்காக தனியாக ஒதுக்கி டைம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கூட இருந்து இந்த விழாவை சிறப்பாக சிறப்பிக்கிறாரு. அவருக்கு அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து 4 வார்த்தை சுருக்கமாக பேசுகிறது எனக்கு டைமில். பெண்கள் வந்து எப்பயுமே அந்த காலத்தில் அடுப்பங்கரையில் முடங்கி இருப்பாங்க, அடுப்பங்கரைங்கள தான் இருப்பாங்க, கணவருக்கு அடிமையாக இருப்பாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, இது வந்து கம்ப்யூட்டர் காலம். இப்போ வந்து பெண்கள் வந்து எப்பயுமே நம்ம ஆணுக்கு நிகராக தான் இருக்கணும் எப்பயுமே. இப்போ நாங்கள்லாம் வந்து எல்லாருமே இப்போ வந்து ஐயா வந்து நிறைய என்கிட்ட பேசுவார், நிறைய சொல்லுவார், உங்களை மாதிரி பெண்கள் உருவாக்கணும், மகளிர் உருவாக்கணும் அப்படின்லாம் சொல்லுவார். நானும் அவரை பார்த்து நிறைய விஷயங்கள், எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி அவர். சொல்லப்போனால் ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு இந்த மாதிரி ஊக்கம் கொடுத்து என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு ஐயா மாரிலாம் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்து இந்த அளவுக்கு சொல்கிறது, முதலமைச்சர் ஆக்குறன்றது பெரிய விஷயம். தன் அப்பா அம்மா கூட நமக்கு அந்த மாதிரி நினச்சி பார்த்ததில்ல. என்னுடைய அதுதான் எப்பயுமே அவர் பேசும்போதே காட்ஃபாதர்னு சொன்னேன். இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு பழகும் போதே நான் சொல்லியிருக்கேன், வழிகாட்டி எங்களுக்கு நீங்கள், உங்களை பார்த்து நாங்கள் ரோல் மாடல். பெண்கள் இப்படி தான் இருக்குன்றது முதல் உதாரணம்னா அம்மையார் இருக்காங்க, அன்னப்பிராசா இருக்காங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, ஜனாதிபதி இருக்காங்க, உண்டாதம்மா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து இப்போ இன்னைக்கு 9 வருடங்களா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாமே 9 வருடங்களா இருக்கிறாங்க. எப்படின்னா ஒரு பெண்கள் வந்து எப்படி வாழணும், எப்படி இருக்கணுன்ற அவங்க ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லாமல் அம்மையார் வந்து எனக்கு அம்மையார் வந்து ரோல் மாடல் எங்களுக்கு. ஏன்னா அவங்கள சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்து பெரிதளவு இல்லாட்டாலும் சிறிதளவு நம்ம செய்யணுன்ட்டு மக்களுக்காக சேவை பண்ணணும். ஐயா சொல்கிறது தான் உண்மை. நீங்கள் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாட்டாலும் நான் உங்களோடய பயணிப்பேன்னு சொல்கிறது உண்மையான வார்த்தை. காரிய ஆபத்துக்காக நம்ம ஒரு பொருள் கொடுக்குறதில்ல, மக்கள் தேர்ந்தெடுக்கிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நம்ம. எப்படின்னா அம்மையாரும் அப்படி தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், அவங்களுக்கு பின்னாடி அம்மையார் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி சரிகாரம் நிறைய பேர் எதை தான் மாறிடுச்சு. இப்போ என்னை பொறுத்தளவும் அம்மையார் தான் நமக்கு ஒரு ரோல் மாடல். ஏன்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஸ்டேட்டே ஆட்டி படைச்சாங்க அயன் சிங்க அம்மா. அவங்க அம்மையார் ஜெயலலிதா அம்மா சொல்கிறாங்க சரிங்களா. அவங்கள பார்த்து சிறிதளவாவது அவங்க பெரிதளவு செஞ்சாலும் சிறிதளவாவது மக்களுக்காக நம்ம சேவை செய்யணும் அப்படின்றதா என் எண்ணம். என்னுடைய பையன் இருந்தான், சன் இறந்துட்டாரு, பிள்ளை இறந்துட்டாரு. பிள்ளை இறந்த உடனே சரண் தொண்டு அறக்கட்டளைன்னு ஒன்று வச்சுருக்கேன். கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்காக சேவை பண்ணணுன்றதுக்காக என்னுடைய வாழ்வு சாவை எல்லாமே எல்லாமே உடல் உறுப்பு எல்லாமே மக்களுக்காகவே போயிடணுன்றதுனால இப்போ வரைக்கும் இது வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன். தனக்குன்னு நான் எதுவும் எடுத்து வைக்கல. மக்களுக்காக எதை கேட்டாங்கன்னா காசே இல்லை கூட நான் தனக்கு இல்லாட்டாலும் வயிற்றை கட்டிட்டு கூட நெருக்கி கூட ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு அவங்க கொடுத்து ஊட்டி விடுவாங்க, பசியாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இப்போ. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்காக நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இருக்கேன். பீசர் பாக்ஸு, ஷாமினா, டென்ட்டு, சேரு, லைட்டு, நிறைய சுப நிகழ்ச்சிக்கும் துக்க நிகழ்ச்சிக்கும் எல்லாமே நான் பண்ணின்னு இருக்கேன். எல்லாரும் ஐயா மாதிரியே ஐயா சொல்கிறது ஒரு வழிகாட்டியாக இருந்தாலும் அவர் சொல்கிறத நல்லா கேளுங்க.
நாங்கெல்லாம் அவரை கேட்டு தான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல இன்னைக்கு புகழற அளவுக்கு என்கரேஜ் பண்ணி இங்கே எத்தனை மகளிர் சகோதரிலாம் எனக்கு கிடைச்சது, அம்மாங்கெல்லாம் கிடைச்சாங்க, அம்மாங்கெல்லாம் வாழ்த்துனாங்க. இந்த அளவுக்கு இருக்கிறோன்னா ஐயாவும் ஒரு காரணம். எங்களுக்கு ஐயா மேலாம் நிறைய நமக்கு கிடைக்கணும், பொக்கிஷன் ஒரு. அதுக்குள்ள மகளிர் வந்து அதே மாதிரி முடங்கி கிடக்கூடாது. அவங்க வந்து எப்படின்னா அம்மையார் பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உதவி செய்யணும், நமக்குன்னு இல்லாட்டெல்லாம் தர்மம் பண்ணணும், நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன். நிறைய படிக்காத பசங்களுக்கு கல்வி தான் முக்கியம். இப்போ கல்வி இருந்தாலும் எல்லாமே எல்லாம் பெரிய லெவல்லாம் போகலாம். படிக்காத மேதையும் மேதை தான். கர்மாவீர காமராஜர் என்ன ஒன்று படிச்சுட்டு வரல, அவர் வந்து நல்லா ஸ்கூல் கட்டி கொடுத்தாரு, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்தாரு, படிப்பு கட்டி கொடுத்தாரு, நிறைய எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச உதவிகளை ரோட்டு ஓரம் படுத்துருக்கிறவங்களுக்கு எழுப்பி அவங்களுக்கு ஒரு பார்லர் கூட்டு வந்து முடி கட் பண்ணுறது, ட்ரெஸ்ஸு போட்டு வர்றது, நம்ம மகளிராக இருந்து ட்ரெஸ் எடுத்து போடுறது, ஒரு செப்பல் எடுத்து கொடுக்குறது, செப்பல் நம்ம நடந்து போனால் கூட ஒரு 100 ரூபாய் ஒரு செப்பல் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி மனப்பான்மை நமக்கு இருக்கணும், வளர்த்துக்கணும். நம்ம வந்து தன்னை மட்டும் யோசிக்கக்கூடாது, மக்களையும் யோசிக்கணும். ஏன்னா நம்ம பொது வழக்கில் இருக்கின்றதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கு எங்ககிட்ட இல்லாததுல அப்படி கிடையாது. உங்களை மாதிரி தான் நானும். நான் இப்படி இருந்தால் இப்படி வந்தேன். ஐயா சொல்லுவார், நிறைய நான் போயிட்டு அப்படி சொல்லுவார், நாங்களாம் இப்படி இருந்தால் அப்படி வந்தோம். என்ன பண்ணுறோம், எனக்கு நான் எது வச்சுக்கலாமா, மக்களுக்காக தான், அவருக்காக இறந்தாரோ அவங்களோட ஜாதி மதத்தில் வேலை கிடையாது. நம்ம வந்து இயக்கம். இது வந்து ஐயா வந்து நம்ம பெண்களை ஒரு குடும்பம், இது வந்து கழகம்ல, இது ஒரு குடும்பம். கழகம் வந்து குடும்பமாக ஆக்கி நம்ம வச்சுருக்க ஒரு ஃபேமிலி. இதான் வீட்டுக்குள்ளே வச்சு நல்லா பிரமாண்டமாக பண்ணுறாரு. என்னை பொறுத்தவரை தனக்குலாம் தர்மம் பண்ணுறதுன்றதான் வேணும். அதுக்குள்ள எதையும் பலனை எதிர்பார்க்காம மக்களுக்காக செய்யுங்க. ஒரு வயசானவங்க படுத்துக்கிற ஒரு பெட்ஷீட் எடுத்து போகணும்னா அவங்க வந்து நமக்கு தாய் தான், தகப்பன் தான். அவங்க நினைச்சு காசு பார்க்கக்கூடாது, தனக்கு இல்லைட்டாலும் அவங்களுக்கு இப்படி இருக்காங்களே தூக்கி உட்கார வச்சு, நம்ம என்ன பசியோட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி உட்கார வச்சு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு விடணும், ஒரு ஷார்வை போடணும், செப்பல் எடுத்துக்கணும். இது சொன்னது இதான். எப்படின்னா என் பையன் இறந்தப்ப ஒரு சிம்பிளாக சொல்லட்டுமா சார், என் பிள்ளை இறந்தப்ப என் சொந்த பந்தம் கூட யாரும் வரல. எதுக்காக சொல்கிறேன்னா பாடி பர்பஸ் மக்கள் தான் நம்ம தாழ்த்துப்பட்டன்னு சொல்கிறாங்க. ஜாதி மதத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன். தாழ்த்துப்பட்ட மக்கள் தான் வந்து அவங்க என் பிள்ளையை தூக்குனாங்க, எடுத்தாங்க, பண்ணாங்க. அதன் பிறகு தான் என் கணவரும் என் சொந்த பந்தங்கள்லாம் வந்து எல்லாம் பார்த்தாங்க. அது எதுக்கு வேஸ்ட்டு? அதனால மக்களுக்காகவே என்னுடைய வாழ்வும் என்னோட உணர்வும் என்னுடைய எல்லாமே மக்களுக்காக போய் சேர்ந்தணும். ஓட்டு போட்டாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மக்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன். எந்த முடிவு இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம், கேட்கலாம், ஐயாவுக்கு பேசலாம். இது எதாக இருந்தாலும் அந்த மாதிரி நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். ஐயா கூட நீ வந்து சின்ன ஐயா கூட பயணிச்சுல யாரும் கொத்து போயில ஐயா கூட பயணிச்சு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நான் கட்சி சொல்ல விரும்புகிறேன். ஐயாவுடைய அதிர்ஷ்டம், ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் இப்ப இந்த நிமிஷம் சந்தோஷப்படவும் முடியல, சிரிக்க முடியல. உண்மையே நான் சந்தோஷமா நினைக்கிறேன், ஒரு சாமியா நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த தருணத்துல எனக்கு சீட்டு அலர்ட் பண்ணிருக்காங்க. பெரிய கட்சியில எனக்கு ரொம்ப ஐயாவுடைய அம்மா அம்மா நம்மம்மா சொன்னதை செய்யும் நம்ப அம்மா, அதிரடிதான் உன் செயலம்மா, சரவேடி போலும் பேச்சம்மா, தர்மம் காக்கும் தமிழ் தாயம்மா, தரணி போற்றும் தாரகை நீ அம்மா. தாயே தரும்
மக்கள் நலனுக்காக வந்த நீ பிறந்தாயம்மா. அம்மமுக்கா அம்மமுக்கா ஒன்றா இரண்டா உன் போராட்டம் எல்லாம் என்றால் உலகம் பாராட்டும். கண்ணீர் விட்டாய் கடலாட்டம், கரையை தாண்டி விட்டாய் நீ வெற்றி தேரோட்டம். சொன்னதை செய்யும் நம்ப அம்மா, அதிரடிதான் உன் செயலம்மா, சரவேடி போலும் பேச்சம்மா. தர்மம் காக்கும் தமிழ் தாயம்மா, தரணி போற்றும் தாராகை நீ அம்மா. அம்மா அம்மா நம்மம்மா, சொன்னதை செய்யும் நம்ப அம்மா, அதிரடிதான் உன் செயலம்மா, சரவேடி போலும் பேச்சம்மா. தர்மம் காக்கும் தமிழ் தாயம்மா, தரணி போற்றும் தாரகை நீ அம்மா. எங்கள் லாவண்யா, எங்கள் லாவண்யா, எங்கள் லாவண்யா, என்றும் லாவண்யா. அரசியல் களத்திலே புது அலை ஒன்று எழும்புதே. RLV பேரை சொல்லி மக்கள் முன்னேற்றம் தூங்குதே. கழகம் கழகம் RLV மக்கள் முன்னேற்ற கழகம். அதிரும் அதிரும் RLV வேரை சொன்னா அரசியல் களமே அதிரும். புதுச்சேரி கோட்டையில புயலாக வாராரு, அரசியலில் அறம் காக்க அதிகாரத்திற்கு வாராரு. நம்மை அரசாள ஆட்சிக்கு RLV வாராரு. மக்களில் ஒருவனுக்கு மகுடம் சூட வாராரு. ஹை ஜகா 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 ஹோய், ஹை ஜகா 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 ஹோய். உழைக்கும் தோழர்களே ஒன் கூடுங்கள், நாளை நமதே என்று சிந்து பாடுங்கள். உரிமை கூறல் எழுப்பி ஒன்று சேருங்கள், நாட்டை நலமாக்க நம்பி நாடுங்கள். RLV மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஓடி வாருங்கள், ஐயா ஓடி வாருங்கள், அம்மா ஓடி வாருங்கள். ஓ, 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 ஓ. புரட்சி மெல்ல வெடிக்குதடா, ஊழல் லஞ்சம் ஒழியுதடா, நீதி நேர்மை நிலைக்குமடா, இறுதியில்
பறந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளில் எண்ணப்படி இருக்க வேண்டும் என்றும் ஒரே கொடி அது ஏழைகளின் எதிர்காலத்தின் வெற்றி கொடி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கடைச்சி கொடி அக்கா ஓடி வாருங்கள் அரசியல் களத்திலே புதுச்சேரி கோட்டையிலே புயலாக வராரு அரசியலில் அறம் காக்க அதிகாரத்திற்கு வராரு நம்மை அரசால ஆட்சிக்கு ஆரெழுதி வராரு மக்களில் ஒருவனுக்கு மகுடம் சூட வராரு jaka 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 hoy ai jaka 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 hoy hara hari hara அரசியல் களத்திலே புது அலை ஒன்னு எழும்புதே பேரை சொல்லி மக்கள் முன்னேற்றம் துவங்குதே கழகம் கழகம் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் அதிரும் அதிரும் ஆர்எல்வி பேரை சொன்னா அரசியல் களமே அதிரும் புதுச்சேரி கோட்டையிலே புயலாக வராரு அரசியலில் அறம் காக்க அதிகாரத்துக்கு வராரு நம்மை அரசலான ஆட்சிக்கு உரிமை குரல் எழுப்பி ஒன்று சேருங்கள் நாட்டை நலமாக்க நம்பி நாடுங்கள் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஓடி வாருங்கள் ஐயா ஓடி வாருங்கள் அம்மா ஓடி வாருங்கள் திருமடா